ஹல ஹபீபி தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்திருந்த லாக்அப் மரணம் குறித்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருந்தாங்க. இந்த நிலையில இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெளிவா இந்த காணொளியில பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில 2025 ஜூலை 13 அன்றைக்கு சென்னை சிவானந்த சாலையில நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பங்கேற்று பேசியபோது பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கு. குறிப்பா விஜய் உள்ளிட்ட தாவேகாவினர் கையில ஏந்தி இருந்த பதாகையில "சாரி வேண்டாம், நீதி வேண்டும்" அப்படின்னு குறிப்பிட்டிருந்துச்சுங்க. பலரது கவனத்தையும் இது ஈர்த்திருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். போராட்டமானது தாவேகாவோட மிகப்பெரிய முதல் போராட்டமா கருதப்படுது. விஜய் அவர்களோட முதல் முறையா பங்கேற்றிருக்காங்க. ஆர்ப்பாட்டத்திற்கு முதலில் காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில சென்னை உயர்நீதிமன்றத்துல தாவேகா வழக்கு தொடர்ந்து அனுமதி பெற்றிருந்தாங்க. இந்த போராட்டத்துல 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாகவும் 2,000 போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாகவும் தகவல் தெரிஞ்சிருக்குங்க. இந்த நிலையில அஜித்குமார் அவர்களோட மரணத்திற்கு நியாயமான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் நீதிமன்றம் கண்காணிப்பு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னும் விஜய் அவர்கள் வலியுறுத்தியிருந்தாங்க. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழகத்தில் இதுவரைக்கும் 24 பேர் உயிரிழந்ததாக உயர்நீதிமன்றம் கவலை தெரிவித்திருந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் அப்படின்னும் விஜய் கோரிக்கை வச்சிருந்திருக்காங்க. அஜித்குமாரோட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு 2 லட்சம் நிதியுதவி வழங்கியதாகவும் மேலும் காவல் விசாரணையில் உயிரிழந்த 18 குடும்பங்களுக்கு தலா 25,000 நிதியுதவி வழங்கியதாகவும் தகவல் தெரிவிக்கப்படுதுங்க. 4 ஆண்டுகளில் காவல் விசாரணையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு சந்தித்து ஆறுதல் கூறியதை வலியுறுத்தி அவர்களுக்கு நீதி கிடைக்க தாவேகா தொடர்ந்து போராடும் அப்படின்னு ஏற்கனவே உறுதியளித்திருந்தாங்க. ஜூலை 2, 2025 அன்று விஜய் அவர்கள் அஜித்குமார் அவர்களோட வீட்டுக்கு சென்று தாயார் அவர் மாலதி மற்றும் தம்பி நவீன்குமாரிடம் ஆறுதல் கூறி 2 லட்சம் நிதியுதவி வழங்கியிருந்தாங்க. மேலும் ஜூலை 12, 2025 அன்று சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் காவல் மரணங்களில் பாதிக்கப்பட்ட 18 குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுக்கு நிதி உதவியும் வழங்கியிருக்காங்க. அரசியல் கட்சி தொடங்கி விஜய் பங்கேற்கும் முதல் போராட்டம் என்பதால் இது பேசுபொருளாக மாறியிருக்கு. மேலும் பரந்தூர் விமான நிலையத்தில் அமைந்திருக்கு எதிராக போராடி வரும் மக்களுக்கு ஆதரவாகவும் தாவேகா போராடும் என ஏற்கனவே விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த போராட்டத்தில் பேசும்போது கூட கொல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கியதை போல கடந்த 4 ஆண்டுகளில் கொல்லப்பட்ட 24 பேருடைய குடும்பத்தினருக்கும் நிதி உதவி வழங்குங்கள், அஜித்குமார் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்டது போல மற்ற குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு பேசியது தமிழ்நாடு அரசியல பெரும் கவனத்தை ஏற்படுத்திருக்குங்க. இது மாதிரியான தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் கிருஷ்ணா எஸ்கே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க.